ஹாய் ஹலோ குட் மார்னிங். வெள்ளிக்கிழமை பிளாக். இன்னைக்கு காலையில் இருந்துச்சு, வாசல் தெளித்து கூட்டிகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். நான் சாணம் போடுறதுனால சீக்கிரமே எழுந்திரிச்சிருவேன். நான் ஏன்னா சாணம் தெளித்து காஞ்சதுக்கப்புறம் கோலம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சாணம் தொளிச்சு விட்டு தான் போய் குளிக்க போவேன். அப்போ தான் வாசல் காஞ்சிடும். அப்புறம் வந்து கோலம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கோலம் போட முடியாது, ஈரத்தில் போட்டால் நல்லா இருக்கா, பளிச்சுன்னு இருக்காது. நல்லா காஞ்ச உடனே கோலம் போட்டோம்னா இங்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் எப்பவும் அரிசி மாவு கோலம் தான் போடுவேன். அரிசி மாவு அரைச்சிட்டு வந்து பவுட்ரு பண்ணிடுவேன். சாணம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன், அதை கரைச்சிட்ருக்கிறேன். சாணத்தை கரைச்சி சாணி பவுடர் போட்டு போடுவேன். நான் எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூர் ஏரியாவில் எல்லாத்துக்கும் தெரியும் சாண பவுடர்னா என்னென்னு. அது போட்டு போடுவேன். எனக்கு இங்கே கிடைக்காம இருந்துச்சு, அப்புறமா கிடச்சிச்சு எனக்கு. அதிலேருந்து இப்போ அது கலந்து தான் போட்டுட்ருக்கிறேன். அது கலந்து போட்டோம்னு இங்கே வாசல் நல்லா மங்களகரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும் பளிச்சுன்னு. உங்களுக்கு ஒரு நாள் பகலில் வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் காலையில் எடுத்ததுனால உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. நல்லா மஞ்சளாக பளிச்சுன்னு இருக்கும் வாசலே பார்க்குறக்கு. அப்புறம் வாசல் தெளித்து காய வச்சுட்டு போய் குளிக்க போயிட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்து வாசல் களை தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சேன். அப்புறம் அரிசி மாவில் கோலம் போட்டேன். அரிசி மாவில் கோலம் போட்டு காய விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு உருளியை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உருளியில் பூ போடுறதுக்கு. வெள்ளிக்கிழமை எப்பவுமே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு. வாசலில் வைக்கிறதுக்கு மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது கொஞ்சம் போட்டுட்டு இன்றைக்கி பூ அவ்வளோவா கிடைக்கல, ஒரே கலர் பூ தான் கிடச்சிச்சு. அதனால் உருளியில் இன்றைக்கி இவ்வளோ தான் டெக்கரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு எல்லாம் அழகழகாக வைப்பேன். அப்புறமா எலுமிச்சம், இன்றைக்கி புது விளக்கு வாங்கியிருந்தேன்ல, அதுக்கெல்லாம் பொட்டு வச்சுருந்தேன். நைட்டே தண்ணியில் ஊற பொட்டு வச்சுருந்தேன். அதனால் அதுக்கு பொட்டு வச்சுட்டேன். எலுமிச்சம்பழம் வாசலில் எப்பவும் வைப்பேன். மஞ்சள் குங்குமம் தடவி 2 நிலவாசப்படியிலையும் வைப்பேன். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. கண் திருஷ்டி இதெல்லாம் இருக்காது. யாருக்கு தான் கண் திருஷ்டி இருக்காமல் இருக்கும்? எல்லாத்துக்கும் இருக்கும். நான் சொல்கிறேன்னு எல்லோரும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். என்ன பண்ணாலும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தாங்க. கண்ணடி மாத்திரம் படவே கூடாது, மோசமானது, எந்திக்கவே முடியாது நம்ம. அப்புறம் நிலவாசலில் மஞ்சள் ஜவ்வாதும் கலக்கி எப்பவும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். கடக்கடான்னு சாரியை வேற கட்டிட்டு வேலை பார்க்க முடியல இன்றைக்கி. அங்கே துளசி மாடம் வச்சுருக்கேன். அதனால் அங்கே மஞ்சள் குங்குமம் வைப்பேன். நான் இப்போ வச்சுட்டு மணி ஆயிடுச்சுன்ட்டு வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே துளசி செடி வெளியில் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதனால் அதுவும் வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு வந்துட்டேன்.
கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அதனால் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஸ்கூல் இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இல்லைன்னா ஸ்கூலுக்கும் கொண்டு போய் விடணும், பிள்ளைங்கள கூப்பிடணும், லன்ச் பண்ணணும், டிஃபன் பண்ணணும், வேலை சரியாக இருக்கும். என்னுடைய ப்ளவுஸ் எல்லாம் நானே தைச்சிப்பேன். அதனால் அதுக்கும் அந்த வேலை ஒரு நாளைக்கு அது பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்காரர் துணி எல்லாம் அயர்ன் பண்ணணும், அது பண்ணுவேன். எதுவும் வெளியில் கொடுக்குறதில்ல, எல்லா வேலையும் நானே பண்ணிக்குவேன். என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டிலே பண்ணிக்குவேன். வெளியில் காசு கொடுத்து பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் செலவு கம்மி பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. வேலையை எப்பவும் போல தான் செய்கிறேன். கரெக்டாக இருக்கும், வேலை சரியாக இருக்கும். பொழுதுக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்களும் திட்டிகிட்டே இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார், ஏன்டி இப்படி வேலையை போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிற அப்படின்னு. வீட்டில் செய்ய வேண்டிய வேலை தானுங்க செய்கிறேன். எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு நாங்கள் யாருங்க? வேலை வளர்ந்துக்கிட்டே போகுது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையும். நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி கோலம் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறக்கோசரமே வந்துச்சா, என்னதில் செம்மையாக வந்துடுச்சு எனக்கு. எப்படி ஆனால் ஒரு சைடு இதையும் வச்சுக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு போடுறதுக்கு செம்ம சிரமமாக இருந்துச்சு, கஷ்டமாக. ஆனால் நல்லா அம்சமாக இன்றைக்கி கோலம் அமைஞ்சிருச்சு. உங்களுடைய ப்ளஸ்ஸிங்ஸ் எனக்கு எப்பவும் வேணும். என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. எங்கள் வீடியோவை பாருங்கள் எல்லோரும். எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்கள். இனி ஒரு 400 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மானிட்டைசேஷன் அப்ளேட் பண்ணிடுவோம். விளக்கேற்றிட்டேன். இது அங்கே துளசிக்கு வைக்கிறதுக்கு இந்த விளக்கு. துளசி மாடத்துக்கு இப்போ வாசலில் விளக்கேற்றிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன். மணி 4:30 5 மணி ஆயிடுச்சு. அதனால் வேக வேகமாக ஏற்றிட்டுருக்கேன். ஆனால் அந்த விளக்கு செம்மையாக நின்று எரியுதுங்க. அந்த விளக்கை விட இது ரொம்ப நேரம் எரியுது. அது என்ன எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் தெரியாது. ஏதோ அரைகுறையாக எடுக்கிறேன். என்னோடய வீடியோ போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போக போக கற்றுக்கிட்டு நான் நல்லா எடுக்கிறேன். இப்போ தான் எங்கள் பாப்பாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அவளுக்கும் எடிட்டிங் பண்ணக்கு டைம் இல்லை. அதனால தான் ஏதோ நான் எடுத்ததை போடுறேன். அப்படியே எடிட்டிங் பண்ணாமலே தான் போடுறேன். நீங்கள் எங்கள் வீடியோ பாருங்கள், தெரியும். அதுலேயே அரைகுறையாக தான் எடுத்திருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கற்றுட்டு இப்போ கொஞ்சம் தெளிவாக எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு. யூடியூப் வச்சுருக்கிறவங்களாம் எனக்கு கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அட்வைஸு எனக்கு கொடுங்க, எப்படி எடுக்கலாம், என்ன பண்ணலான்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து போடுறவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கொஞ்சம் உதவுங்க. காயின் வச்சு சத்தம் எழுப்பணும் டெய்லியும். அந்த கடவுளுக்கு நம்மளுடைய காயின் சத்தம் கேட்கணும். அப்புறம் இன்றைக்கி அட்சய திதின்றனால உப்பு, மஞ்சள், மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருந்தேன். மாம்பழம், வாழைப்பழம், பால் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். அப்புறம் இது தசாங்கம் தான் ஏற்றிருக்கேன். காலையில் தசாங்கம் ஏற்றினோம்னு வைங்க, அப்படியே நம்மளே மயக்கிரும். அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷனாக இருக்கும். ஜவா அதை விட அது வீட்டில் அமைதியாக இருக்கிறப்போ அந்த ஸ்மெல்லிங் வரும் பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.